லைட் எரியுது ஈவினிங் நேரம். எது ஸ்பெஷலா? ஸ்நாக்ஸ் உளுந்த வடை. டீய போட்டு சூடா உளுந்த வடை செஞ்சு சாப்பிடலாம். ஆமா, அத வீட்டுல இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ உளுந்தா போட்டிருக்கேன் மிக்சியில. 2 மணி நேரம் ஊற வச்ச உளுந்து இது மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன். இப்ப இதை நல்லா வலுவலுன்னு ஒட்டாம அரைச்சிட்டு வரலாம். பின்னாடியே தானே இவ்வளவு பெருசா நிக்கிற, இத சாப்பிட்டு தானே நிக்கிற. என்ன பண்றது? இல்ல அம்மா நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இந்த கெட்டி பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த லெவல் இருக்கணும். இப்ப நான் சட்டியில மாத்திக்கிறேன். இப்ப அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா தேவைக்குதான், இது வந்து அளவு அப்படிலாம் இல்ல. சும்மா இருக்கிற பொருள் வச்சு அது ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும். அதுக்காண்டி தேவைக்கு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியா இருந்தா அது உள்ள எடுத்து கையில போட முடியாது இல்லையா. அதனால நம்ம தேவைக்கு மட்டும் பிசைஞ்சு பார்க்கலாம். தேவைக்கு மட்டும். இது வந்து கொஞ்சோண்டு மைதா மாவு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் நூல், ரொம்ப அதிகமாலாம் வேண்டாம். ஏன்னா இது உளுந்த வடை, அதனால ரொம்ப அதிகமா போட வேண்டாம். கம்மியா போட்டா போதும். பச்சை மிளகா இது கொஞ்சம் போதும். அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் அப்படியே லேசாடி கிள்ளி போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனோட கொடுக்கணும். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். ஃபியூச்சர்ல யாருக்கு யூஸ் ஆகும்? உனக்கு. எனக்கு பயந்து ஓடிட கூடாது. கருவேப்பிலை அது கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். நிக்கிற போது மாடு புடி மாடு மாடு எந்த வாடிவா சொல்லு தெரியல. எவ்வளவு பெருசு. சோடா உப்பு சும்மா கொஞ்சமா லைட்டா, அவ்வளவுதான். ரொம்ப அதிகமா போட வேணாம், சும்மா கம்மியா போட்டா போதும். அது இயற்கையாவே வந்தது. கவிதை கவிதை. உப்பு கொஞ்சம். இது அசத்தும் புளி, இது அசால்ட்டு புளி. இப்ப அப்படியே பிசைஞ்சுக்கலாம். இந்த பருப்பா இந்த பதம் இருக்கணும். சரியா? இந்த இது எடுத்து இப்படி போடுற பதம் இருக்கணும். அதுதான் உன்ன மாதிரி மெண்டல்லாம் வச்சு நல்லா சமையல் பண்ணா இப்படிதான். உப்பு செய்யறதுக்கான நான் பாக்கல, உப்பு பாத்துக்கிறேன். உப்புக்காக காந்தி போனா தண்டி, திரும்பி வர எவனாவது குட்டானா வண்டி. கரெக்டா இருக்கு. என்ன ஒரு டேலண்ட் எனக்கு. டேஸ்ட் இது பச்சை மாவு. இந்த அரிசி மாவு திங்கிறது, உளுந்த மாவு திங்கிறது நீ என்னைக்கும் விட மாட்ட. என்னமோ பத்தல. மிளகு முழுசா போட்டா நல்லா இருக்காது. அதுதான் நுணுக்கி வச்சிருக்கேன், பாத்துக்கோ. நுணுக்கி வச்சிருக்கேன்னா இது வந்து தெரியாது. லேசா அப்படி தூவி அத போட்டு கலக்கியாச்சுப்பா. சரி, இப்ப சட்டிய வச்சு உளுந்த வடை போடுவோம். விட்டுட்டு நான் வேலை பாக்குறேன் பாரு, என்னைய முத சொல்லணும். ஆமாமா, என்ன பண்றது? சின்ன சின்ன உரண்டி எடுத்தாதான் ஈஸியா. வடை சட்டியை கரண்டடுப்புல வைக்கலாமா? இரும்பு வடை சட்டியை வைக்கலாம்.
அதாவது சில்வர் வடைச்சட்டி, அலுமினியம் வடைச்சட்டி வைக்க கூடாது. சில்வர் வடைச்சட்டி வைக்கலாம், இரும்புல வைக்கலாம். கிரீமியா மயோனைஸ் பண்ணி, மைனஸ்ல வெங்காயம் தக்காளி போட்ட மாதிரி சில்லி சில்லியா. ஆமா, எல்லாம் வெள்ளையா இருந்தா மைனஸை சாப்பிட்டு சாப்பிட்டு மைனஸ்னே நினைங்க. ஐ டோன்ட் லைக் மைனஸ். அப்புறம் எதுக்கு அதை சொல்ற? பாக்க அப்படின்னு நமக்கு இருக்கும். எங்க வீட்டுல ஒரு பைத்தியம் ஒண்ணு இருக்கு, அது வந்து வலிச்சு வலிச்சு நப்பாங்க. மயோனிஸ் மயோனிஸ் பால் பாக்கெட் எங்கடா? என்னது பால் பாக்கெட்? காபி போடணும்ல, வடையோட சேர்த்து காபி குடிக்க வேண்டாம். மாட்டுப்பால் மாட்டுப்பால், வேற என்ன பால்? சரி, பால் சூடு ஏறட்டும். நீங்க இப்படிதான் உங்க வீட்டுல உங்க அம்மா வம்பிருக்கீங்களா? யாராவது என்ன மாதிரியாவது 2 பேர் இருக்கீங்க, ஊருக்கு 2 பேராவது. உன்னை விட அதிகமா. யாராவது இருந்தீங்கன்னா உன்னை விட அதிகமா. அது என்னன்னே தெரியாது, நம்ம ரத்தத்திலே ஓடி போயிடும். அவங்கள வம்பிழுத்தாதான் அந்த நாளே ஓடும், பறக்கும், நடக்கும், படுக்கும், எல்லாமே பண்ணும். லைட்டா நினைச்சுக்கிட்டு அப்படியே மேலாப்புல எடுத்து அப்படி உருட்டி அவ்வளவுதான். ஓட்டது போறீங்க உள்ள கேள்வி. உளுந்த வடையில ஓட்டை எதற்கு? நல்லா வேகதற்கு. சரி, நம்ம சொல்லி பழக்கி விடுவோம். வாவ், நல்லா கோல்டன் கலர்ல வந்துருக்கு. அதாவது இப்ப உப்பு பாக்கிறதுக்கு மட்டும் 1 போட்டிருக்கேன். உப்பு சரியா இருந்தா அப்புறம் நிறைய போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பாப்போமா? சூடா இருக்குல்ல, கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஊதி ஊதி சாப்பிட்டா உளுந்த வடை நல்லா சாஃப்டா இருக்கா? சூடெல்லாம் எங்க கைக்கு அவ்வளவா தெரியாது. அதாவது சமைக்கிற ஆளுக்கு தான் இது தெரியும். உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நின்னு வேடிக்கை பாக்குறவங்க சூடத்தான் செய்யும். 2 வேடிக்கை பாக்குறது எவ்வளவு பெரிய தரவு தெரியுமா? நீங்க வா, இதை லேசா தொட்டு பாரு. நல்லா வந்திருக்கு. இந்த நீ சாப்பிட்டு பாக்குறியா? நல்லா இருக்கு. உப்பு மட்டும் லேசா போடுங்க, என்னமோ 10 வேண்டிய உப்பு போடுங்க. இதுக்கு மேல போட்டா கைக்குண்டி உளுந்த வடை. இதுதான் கரெக்டா இருக்கு. சஞ்சய், ஆமா இங்க வா. நீ இந்த இது உளுந்த வடையை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. இல்ல, உப்பு சரியா இருக்கான்னு இப்போதைக்கு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. போடணுமா? எனக்கு உப்பு சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்குள்ளே தரமா இருக்கு. சரி, அப்ப லைட்டா உப்பு போட்டுக்கலாம். வேணுமா? ஏனும் மாவா? ஐயோ வட. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், மிளகு 1 காயில படல, எல்லாமே நசுங்கிருச்சு. நல்லா இருக்கு. வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க, டேஸ்டா இருக்கு. ஈஸியா குயிக்கா போட்டுடலாம் வீட்டுல. ஆமா, அரை மணி நேரம் கூட கிடையாது, ஒரு 10 நிமிஷம் தான். உளுந்த ஊற வைக்கிறது சொல்லவே இல்லை நீங்க. ஒரு 2 மணி நேரம் பண்ணி ஊற வச்சுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். பால் பொங்கிருச்சு. டீ வச்ச பால். நீங்க பால்ல PhD முடிச்சிட்டீங்கம்மா. பொங்கறதுக்கு முன்னாடி சட்டி எடுத்தீங்க. நம்ம பெரிய குக்கிங் ஸ்டார். உன்னை விட்டுருந்தா அது பொங்க விட்டுருப்ப. என்ன பண்றது? சரி, உப்பு போட்டாச்சு, மறுபடியும் போட்டலாம். ஒவ்வொரு தடவையும் போடுற போது
கைய நினைச்சு போட்டமாக்கும் கையில ஒட்டாது. ஆமா, தண்ணியோட தூக்கி உள்ள ஊத்தி விட்டுறாங்க, வெடிச்சு போயிருவீங்க. அதனால தண்ணியை நல்லா உதறிட்டு எடுத்துக்கலாம். அந்த ஷேப் மாறாது, ஓட்டை ஃபுல்லா விழுகும். நல்லா தண்ணியா மட்டும் மாவை கரைச்சிடாது. பரவாயில்லையே, நல்லா டிப்ஸ் சொல்றிய நீயும். எனக்கு பெருமையா இருக்கு ரொம்ப. புழுக்கு 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 தொப்புளுக்கா தொப்புளுக்கா தொப்புளுக்கான்னு கொதிக்குது. உண்மையில எங்க வீட்டுக்கு டீ குடிக்கிறவங்க வந்தாங்கன்னா உண்மையில டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன்னு தெரியல. என்னப்பா இந்த பக்கம் வடை போடுறேன். உளுந்த வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வடையை சாப்பிட போறது எட்டி பாக்குறேன், தர மாட்டேங்குது. ஏய், இவரை உள்ள விட்டுட்டீங்கன்னா சட்டியில ஒரு வடை தங்காது. நீ அவர் வெளியே அனுப்பிச்சு விடு. எல்லாமே எடுத்து ஓடிடுவாரு. இப்பதான் சொல்றீங்களா? அதனாலதான் உன்னை எப்ப உள்ள ரொம்ப நேரம் சுட்டு அடிக்க வச்சிருக்க நினைச்சேன். குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வடை ஆறி போயிரும். சாப்பிட்டா போய் குளிங்க. குளிச்சுட்டாப்பா, சுட நீங்கள போட்டு சூடா தரேன். அப்பா ஒரு வடையை கண்டுபிடிச்சிட்டாரு, மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர் வடை, சூப்பர். சாப்பிடவே இல்ல, வாயில போட்டீங்களா? உண்மையிலே எங்க அம்மா எவ்வளவு பெரிய லக்குன்னு தெரியுமா? ஏன் நான் போறேன், எங்க அம்மா எப்படி சமைச்சாலும் எங்க அப்பா சாப்பிடுவாரு. அவ சொல்றத நம்பாதீங்க, என் சமையல் நல்லாதான் இருக்கும். எப்படி சமைச்சாலும் அவர் சாப்பிடுவாரு. லேசா உப்பத்துல லேசா குழப்பம் ஆயிடுச்சு, லேசா மட்டும் மறந்துருச்சு. சரியா, எங்க அப்பா தப்பு பண்ண மாதிரி எங்க அப்பா கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இங்க வந்து பாரு, கொஞ்சம் கூட எண்ணெய் உரியாது, வடை நல்லா சாப்பிட்டா ஓட்டல்ல ஓட்டல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே வாய்க்குதான். உளுந்தா வடை அம்பியா போட்டா சூப்பரா. டபுள்கா டபுள்கா டபுள்கான்னு தெரியுது. டீ அந்த பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஊருவா இங்க எங்க அப்பா எவ்வளவு நேரம் அடுப்புல நிக்க மாட்டாரு. அப்படி நிக்கிறாருன்னு சொன்னா அடுப்புல ஏதாவது ஒண்ணு பொரிக்கணும், இல்லைன்னா சூடா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வந்து நிப்பாரு. நமக்கு நமக்கு சூடா வாயில கொண்டு ஏதோ ஒரு பையன் கிட்ட எட்டி பார்க்க பூச்சி எடுத்துட்டியா ஒரே எனக்கு கொடுத்து தின்பவன் மனிதன், கொடுக்காமல் தின்பவன் யார்? இந்த தண்ணி தண்ணி வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். தம்பி எங்க? அதெல்லாம் கொடுக்காதீங்க. செத்துருவா. என்ன இருக்கா? நல்ல முருகலா சாப்பிட்டா, மேல முருகலாவும் உள்ள சாப்பிட்டாவும் நல்லா வந்திருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உண்மையிலேயே வீட்டுல குடும்பத்தோட இன்னைக்கு அவனுக்கும் முடிஞ்சு எங்க அப்பாவுக்கும் வேலை முடிஞ்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாலே அது ஒரு ஜாலி தான். இந்த மாதிரி நீங்க அடுத்த நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஜேஆர்எஸ் ஃபேமிலிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.